கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். வெச்சாண்டா அப் அப்படிங்கிற மாதிரி ஐபிஎல்ல முக்கியமான 2 ரூலை தூக்க போறாங்க. 27ஆம் தேதி வந்து அப்டேட் படி பார்த்தோம் அப்படின்னா இது நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா செப்டம்பருடைய 2வது வாரத்துக்குள்ள இதற்கான தீர்வும் காணப்படும், இந்த ரூலும் நீக்கப்படும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன ரூல், என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐபிஎல் உடைய ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரூலா இருந்தது இம்பாக்ட் ரூல் தான். இந்த ரூலைவே தூக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ போன வருஷமே இந்த ரூல் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை வச்சவங்க எல்லாம் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாம்பவான் பிளேயர்ஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு ரோஹித் சர்மாவை நம்ம பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் விராட் கோலியை கூட நம்ம பார்த்தோம். ஸோ விராட் கோலி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா சேம் இதே மாதிரி தான். ஸோ இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில பிளேயருக்கு வந்துட்டு சாதகமாக இருந்தாலும் ஏகப்பட்ட பேருடைய அந்த வாய்ப்பு அப்படிங்கிறத பறிப்போதுன்னு சொல்லியிருந்தாரு. எக்ஸாக்டா ரோஹித் சர்மா அப்படி தாங்க சொல்லியிருந்தாரு. விராட் கோலி, சிவம் துபே மாதிரியான பேட்ஸ்மேன்கெல்லாம் சான்ஸ் அதிகமாக கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ கூட ஆல்ரவுண்டர்ஸுக்கான முக்கியத்துவம் குறைக்கப்படுது. ஸோ இம்பாக்ட் பிளேயர் வந்துட்டு உள்ள கொண்டு வந்ததுனால ஈஸியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கப்படுது, நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லாம போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல நெகட்டிவும் இருக்கு அண்ட் பாசிட்டிவும் இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் விராட் அண்ட் ரோஹித் இவங்க எல்லாருமே சொன்னதுக்கு அப்புறம் இதனுடைய எதிர்பார்ப்பு எகிர ஆரம்பிச்சது. ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜகீர் கான், அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இம்பாக்ட் ரூல்னால ஏகப்பட்ட பவுலர்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஸோ பவுலர்ஸ் உடைய கேமா கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப நாளாவே இல்ல, பேட்ஸ்மேன்ஸ் கூடிய கேமா தான் இருந்துட்டு இருந்தது. ஆனா இந்த சீசனே பேட்ஸ்மேன்கள் அதிகமா புழக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஒரு 250 260 எல்லாம் வந்துட்டு ஈஸியா எடுத்துட்டு போறாங்க. அதற்கு காரணமா இருந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் அப்படிங்கறத தாண்டிலும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸ் வந்து உள்ள பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லியிருந்தாரு. அஸ்வின் அவர்கள் கொஞ்சம் பாசிட்டிவா பேசியிருந்தாரு இம்பாக்ட் பிளேயர் ரூலை பத்தி. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. பட் இருந்தாலும் கிரிக்கெட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து 11 பிளேயர் வச்சு விளையாடுறதான். ஸோ அந்த ரூல் தான் நல்லா இருந்தது. இடையில புதுசா ரூல் நம்ம கொண்டு வந்தோம், இது சரியில்லை. ஆக்சுவலா நம்ம கொண்டு வரல, இதுக்கு முன்னாடியே பிபிஎல் இன்னும் ஏகப்பட்ட இடத்துல இந்த ரூல்ஸ் வந்துட்டு வச்சிருந்தாங்க. இருந்தாலும் இது சரியில்லை. 11 பிளேயரோட விளையாண்டாதான் ஒரு கிக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னப்ப கூட ஃபேன்ஸுக்கும் ஒரு சில பேருக்கு பிடிச்சது, ஒரு சில பேருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இதுல 50 பாசிட்டிவ் 50 மைனஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்க. ஆனா இந்த ரூலை கிட்டத்தட்ட 90% தூக்க போறாங்க. ஸோ இதுக்கு போல வேற ஏதாவது கொண்டு வராங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமா இன்னொரு ரூலை தூக்க போறாங்க. அதாவது இந்த வருஷம் 2 பவுன்சர்ஸ் பர் ஓவர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதனால ஏகப்பட்ட டீமுக்கு சாதகமாகவும் இருந்துச்சு. பவுன்சரை அக்யூரட்டா கடைசி ஓவரில் கூட 2 பவுன்சர் நச்சுன்னு போட்டு போயிடலாம். ஸோ அப்பப்போ வைடு கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னா கூட அடுத்த பால் கொஞ்சம் நீட்டா போட்டாலே போதும். 2 பவுன்சர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பேட்ஸ்மேன்களுக்கு சாதகம் இல்லாமல் போச்சு. ஒரு சில பேட்ஸ்மேன்ஸ் கம்ஃபர்டபுளா ஆடிட்டா கூட கிட்டத்தட்ட 70% மேல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் பவுன்சர்ஸுக்கு திணறாங்க. அதுலயும் ஃபைனல் ஓவர் மாதிரியான டைம்ல பவுலர்ஸ் அழகா யூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஆனா இதுக்கு முன்னாடி 1 பவுன்சர் பர் ஓவர் அப்படிங்கும் போது தான் சூப்பரா இருந்துச்சு. கேம் பாக்குறதுக்கு நச்சுன்னு இருந்தது. ஏன்னா ஏகப்பட்ட வேரியேஷன் ட்ரை பண்ணுவாங்க பவுலர்ஸ். ஒரு யாக்கர் போடுவாங்க, ஸோ அப்படி இல்லைன்னா ஃபுல் லென்த் பால் அப்படிங்கிறது வரும். ஸோ சர்ப்ரைஸ் டெலிவரி நிறைய வந்துட்டு இருக்கும். அதுல நச்சுன்னு போடக்கூடிய ஒரு பவுன்சர்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அம்பையர் வார்னிங் கொடுத்து அனுப்பிச்சிருவாரு. ஸோ அடுத்த பால் போட்டீங்கன்னா ஸோ நீங்க வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ராஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த ஒரு வார்னிங் கொடுத்த மெத்தட் தான் நல்லா இருந்துச்சு. 2 பவுன்சர்ஸ் நல்லா இல்லை. இந்த 2 பவுன்சர் வரக்கான காரணமும் இம்பாக்ட் பிளேயர் ரூல் தான் சொன்னா நம்புவீங்களா? எஸ், பவுலர்ஸ் வச்ச ரெக்வஸ்ட்னால தான் இந்த ரூலும் வந்துச்சு. இம்பாக்ட் பிளேயர்னால பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமா இருக்கு, ஆல்ரவுண்டருக்கு சாதகமா இருக்கு. ஆனா ஏகப்பட்ட பவுலர்ஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்களே வா அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ சரி உங்களுக்கு அதுதானே வேணும். ஸோ பவுலர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரூல் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி 2 பவுன்சர்ஸ் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபைனலா இந்த 2 ரூலுமே நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸோ கண்டிப்பா கட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ முடிவு செஞ்சிருக்காங்க. பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பா செப்டம்பர் 6, 7 இந்த மாதிரியான டைம்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படியே லீக் ஆகும். அவங்க அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்றதுக்கு எப்படியும் ஒரு 1.5 மாசம் ஆயிருங்க. தீபாவளிக்கு முன்னாடி தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரீடைன் லிஸ்ட் எல்லாம் எவ்வளோ ஆர்டிஎம் ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ டீம் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணும். ஸோ நவம்பர்ல ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஆல்டர் பண்ணி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையாலுமே எதுக்கு இந்த மாதிரிலாம் கொண்டு வரணும், எதுக்கு தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கேட்டிருக்காங்க. இது இல்லாதப்பவே நல்லா தாங்க இருந்துச்சு. அந்த 11 பிளேயரோட விளையாடுற கேம் தான் வந்துட்டு செமையா இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளேயே நீங்க ஆல்ரவுண்டர் சூஸ் பண்ணும், பவுலர் சூஸ் பண்ணும், பேட்டிங் யூனிட் வந்துட்டு இம்பாக்ட் இது பண்ணும். ஆனா இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறதுனால ஸோ தேவையானப்ப யூஸ் பண்ணிக்கலாம். 2 டீமுக்குமே கொடுக்குறாங்க அப்படின்னா கூட இந்த ரூல் எல்லாம் நல்லா இல்லப்பா, பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரோடய விளையாண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஸோ நீங்க அஸ் அ கிரிக்கெட் ஃபேனா, அதாவது இந்த டீம் ஆர்சிபி, சிஎஸ்கே இதெல்லாம் தூக்கி வீசிட்டு கிரிக்கெட் ஃபேனா உங்களுக்கு இந்த ரூல் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற சொல்லுங்க. அண்ட் 2 பவுன்சர் ரூலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.